கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு தூய அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே தூய அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. இந்த நாளில் சிந்தனைக்கு ஆண்டவரே, குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். அப்பா, குயவன் கையில் களிமண். குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா உடைத்து உருவாக்குமே. என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். 6ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ குயவன் கையில் களிமண் இருப்பது போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்கிறார் ஆண்டவர். வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 64:8. ஆமென். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் வேலைப்பாடுகளே. ஆமென். ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண்ணாய் இருக்கிறோம். நீர் எங்களை வணையும், நீர் எங்களை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. எங்களை பக்குவப்படுத்தும் அப்பா. ஏனென்றால் எங்களை உருவாக்குபவர் நீர் மாத்திரமே. நாங்கள் அனைவரும் உம்முடைய கைவேலைப்பாடுகளாக இருக்கிறோம். குயவன் குயவன் யார்? நீ யார் என்ற கேள்வி என்று. யார் அந்த குயவன்? குயவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாமோ களிமண்ணாக இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்குகிறவர். களிமண்ணாகிய நீ உருவாக்கப்படுகிறவன். ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார் உனக்காக. என்ன திட்டம்? நான் உங்களுக்காக வச்சிருக்கும் திட்டம் எனக்கு தெரியும் என்றோ. அவை வளமான நலமான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவருக்கு திட்டம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன திட்டம்? நம்முடைய திட்டம் தெரியாது. அவர் திட்டம் வச்சிருந்தானோ களிமண்ணா இருந்து நம்மளை உருவாக்குகிறவர் உடைஞ்சு போனாலும் திரும்ப செய்வார். உடைஞ்சானதை மாற்றி அமைப்பார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லும். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படியே வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தார். ஆமென். குயவர் தம் கையால் அமையாத போதெல்லாம், வணைய முடியாத போதெல்லாம், அது உடைஞ்சு போனாலும் திரும்ப செய்வார். வேறொரு களமாக திரும்ப செய்வார். ஆனால் நீயோ, நான் இன்னைக்கு உடைஞ்சு போயிட்டேன்னு அழுகாத. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 139:13 அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 139:13. என் உள்ளுறுப்புகளை ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. ஆமென். ஆமென். என் உள்ளுறுப்புகளை நீர் உருவாக்கினீர், என் தாயின் கருவில் என்னை பின்னி. உடைந்து போயிருக்கிறாயா? உடைஞ்சாலும் திரும்ப செய்வார். ஆமென். நீ உடைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி அழுகாதே. அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவர் உருவாக்குகிறவர். அந்த குயவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மறவாதே. நாமோ களிமண்ணாக இருக்கிறோம். உருவாக்கப்படுகிறவர்கள். நமக்கு திட்டம் தெரியாது. உடைஞ்சு போயிடுச்சு என் லைஃபு, என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அழற, கண்ணீர் விடுற. ஆனால் நம் உள்ளுறுப்புகளை உருவாக்கினவர், தாயின் கருவில் நம்மை பின்னி நம்மை உருவாக்கினவர். ஆனால் நீ உடைந்து போயிட்டேன்னு சொல்லி அழுகிறியா? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். நான் உடைந்த பாத்திரம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு தெரியும்? உதவாத எண்ணில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உடைஞ்சாலும் திரும்ப செய்வார். உடைஞ்சு போயிடுச்சுன்னு அழுகாத. உதவாத எண்ணில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. அப்போ குயவர் வீட்டில் இயேசு இருக்கிறாரு, களிமண் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போ என்ன காரியம் நடக்குங்க? களிமண் ஆண்டவர் தேடுவார். ஆமென். எரேமியாக்கு சொல்றாரு, குயவன் வீட்டுக்கு போ. வசனம் 2, குயவன் வீட்டுக்கு போ. ஆமென். தேவன் உன்னை தேடி வருகிறார்.
தேவன் உனக்கு கட்டளையிடுகிறார், குயவன் வீட்டுக்கு போ. வசனம் 2. உன்னை தேடி வராரு. அல்லேலூயா. நீ பள்ளத்துல கிடந்த களிமண்ணா இருக்கிற, உன்னுக்கு உதவாத தூசியும் சாம்பலுமா இருக்கிறோம். அவர் கையால் அந்த களிமண்ணை தொட்டார். ஆமென், ஆமென், இன்னைக்கு உன்னை சொல்றார். உன்னுடைய வியாதி, ஆமென். உன்னுடைய குடும்ப பிரச்சனை, வேலை, கடன் பிரச்சனை என்று பல பிரச்சனைகளோடு நீ சேத்துல கிடக்கிறியா? குயவன் பார்த்துட்டார், இயேசு பார்த்துட்டார். உன்னை பார்த்துட்டு என்ன செய்வார்? களிமண் என்ன இவர் பிசைவார், ஆமென், உன்னை மிதிப்பார், போட்டு பிசைஞ்சு எடுப்பார். அதில் இருக்கிற கல் குப்பை போக காலால் மிதிப்பாங்க, வலிக்கும். இப்போ பாடம் என்ன? தேவன் நம்மை மிதிக்கிறது, துன்பங்களை தருவது என்று சொன்னால் அது சுத்திகரிப்புக்காக. ஆமென், நம்முடைய பெருமை, கோபம், பொய், குப்பை எல்லாம் போகணும். அதில் இருக்கிற கல், மண், தூசி எல்லாம் போனதான் அந்த களிமண் அப்படியே மிருதுவாக இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அப்போதான் அந்த மண் நல்லா சாப்பிட்டாகும். அதில் இருக்கிற கல், மண், குப்பை, தூசி எல்லாம் எடுத்துட்டு போட்டு மிதிப்பாங்க. பார்த்துருக்குறீங்க. சும்மா ஒரு பானை வந்துடாது, அழகான பாத்திரம். அவருக்கு எல்லாம் லேசான காரியம். ஆமென், ஆமென். குயவன் நம்ம களிமண், ஒன்றுக்கு உதவாத களிமண்ணா இருக்கிறோம். மண்டையில் ஒன்றுமே ஏறுதில்லை. ஆண்டவர், நான் களிமண்ணா இருக்கிறப்பா, எனக்கு ஒன்றுமே இப்போ நீங்கள் வந்துட்டா, நீங்கள் தொட்டுட்டா, நான் அழகான பாத்திரம், ஆமென், நான் அழகான பாத்திரம். அவர் தொடணும். காலையில் ஆண்டவரே நீங்கள், அதனால தான் 1 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று. அல்லேலூயா. சரியாக 1 மணி நேரம் நீங்கள் ஸ்துதி ஆராதனை பண்ணீங்க. 5 மணி முதல் 6 மணி வரை இந்த 1 மணி நேரம் அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்தில் ஸ்துதிக்கிற பிள்ளைகள். இப்போ வார்த்தை எப்படி எடுக்கிறார் பாருங்க. இதே எரேமியா 18ஆம் அதிகாரத்தை பலமுறை நாம் வாசித்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய வெளிப்பாடுகளை இன்னும் அதிகமாக மெருகூட்டி அந்த பானையை எப்படி வணைகிறாரோ நமக்கு அந்த வார்த்தைகளின் விளக்கத்தை கொடுக்கிறார் இயேசு. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்போ பாடம் என்ன? தேவன் உன்னை துன்பப்படுத்துகிறார் என்று சொன்னால் சுத்திகரிக்கிறார் என்று அர்த்தம். ஆமென், உன்னுடைய பெருமை, கோபம், பொய், குப்பை கிப்பை எல்லாம் போகணும். இன்னைக்கு போகுது, எல்லார் வீட்டிலேருந்து போகுது. ஆமென், ஆமென். அதனால தான் எபிரேயர் எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேகமாய். எபிரேயர் 12:11. ஆமென், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆமென். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். ஆமென். இவ்வாறு ஆமென், வேறொருத்தர் வாசிக்கலாம். ஆமென். இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். தண்டனை அளிக்கும் போது மகிழ்ச்சிக்குரியாய் தோன்றாது, துயரத்துக்குரியதாய் தோன்றும். தேவன் உன்னை மிதிக்கிறது சுத்திகரிப்பதற்காக. ஆமென், ஆமென், உன்னை சுத்திகரிப்பதற்காக. தண்டனை அளிக்கும் போது அது மகிழ்ச்சிக்குரியதாய் தோன்றாது, துயரத்துக்குரியதாய் தோன்றும். என்ன செய்வார்? குயவன் என்ன பண்ணுவான்? அந்த மண் எடுத்து அந்த சுழல்வட்டிலுக்குள்ளே வைப்பான், அந்த சக்கரத்து மேலே வைப்பான். அதனால தான் வசனம் 3 அழகாக சொல்லுவது. எரேமியா 18:3 வசனம் அழகாக சொல்லுது. வாசிக்கலாம் 3 வசனம். ஆமென். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழற்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். ஆமென்.
ஆமென். என்ன செய்யறாங்க? அந்த சக்கரத்து மேலே வச்சு, சுழல் வட்டை அந்த சக்கரத்து மேலே வச்சு வேலை செய்து கொண்டிருந்தார். அங்கே என்ன நடக்குது? சக்கரம் சுத்தும் போது உன் தலை சுத்தும். சக்கரம் சுத்தும் பொழுது, வார்த்தை சுத்தும் பொழுது உன் வாழ்க்கை சுத்துதா? ஆனால் பயப்படாத, குயவனுடைய கை உன் மேலே இருக்கு. குயவனுடைய கை உன் மேலே இருக்கு, பயப்படாத. சக்கரம், சூழ்நிலைகள், குயவன் கை என்று சொன்னால் அது தேவ சித்தம். ஆமென். சூழ்நிலை சுத்தினாலும் சுத்தி கொண்டிருந்தாலும் அவர் கை உன்னை விடாது. ஆமென். ஹல்லேலூயா. உடைஞ்சா அவர் திரும்ப செய்வார். அவர் செய்த பாத்திரம் கெட்டு போயிட்டு உடனே அவர் அதை திரும்ப வேறொரு பாத்திரமாக படைக்கிறார். அதனால தான் வசனம் 4 மிக அழகாக செய்யுது. வாசிக்கலாம் வசனம் 4. ஆமென். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்துக் கொண்டிருந்தார். ஆமென். குயவன் செய்த பாத்திரம் கெட்டு போச்சு. உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் சொல்லி தப்பு பண்ணிட்டியா? விழுந்துட்டியா? குயவன் உன்னை தூக்கி எறிய மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சேம் களிமண், அதே களிமண் தான் புதிய பாத்திரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே களிமண் தான். உடைஞ்சு போச்சு. அந்த அவர் பிளான் போட்டு வரல, விட்டுட மாட்டார். அதே களிமண் எடுப்பார், மீண்டும் உன்னை புதிய பாத்திரமாக மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. தப்பு பண்ணிட்டியா? வேதனையோடு இருக்கிறியா? விழுந்துட்டியா? பயப்படாத. குயவன் உன்னை தூக்கி எறிய மாட்டார். யார் அந்த குயவன்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை ஒரு நாளும் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆமென். குயவன் தூக்கி எறிய மாட்டார் உன்னை, பயப்படாத. அதே களிமண் புதிய பாத்திரமாக நம்மை மாற்றுவார். ஆமென். பேதுரு பாருங்க, மறுதளிச்சாரு. இயேசு திரும்ப சபையை கட்டின பாறையாக மாற்றினார். ஆமென். பேதுரு உடைஞ்சிட்டான். ஆனா மனவருந்தி ஆண்டவர்கிட்ட அழுதான். என்ன நடந்தது? திருச்சபை கட்டும் பாறையாக மாற்றினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உடைஞ்ச பாத்திரத்தை அவர் என்ன செய்வார்? கெட்டு போயிடுச்சுன்னு விட்டுற மாட்டார். அதை வணைந்து வேறொரு பாத்திரமாக மாற்றுவார். ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இப்போ களிமண்ணோட என்ன பிரச்சனை? நம்மகிட்ட எல்லாரும் கேள்வி இருக்கும். ஆண்டவரே, நான் ஏன் இப்படி என்ற ஒரு கேள்வி. அதனால தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தெளிவாக சொல்லும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆமென். மனிதர்களே, கடவுளை எதிர்த்து பேச நீங்கள் யார்? உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என கேட்குமோ? ஆமென். மனிதா, கடவுளை எதிர்த்து வழக்காட நீ யார்? உருவாக்கப்பட்டது உருவாக்கியவரை நோக்கி ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என கேட்க முடியுமா? குயவனுக்கு தெரியும், அமைதியா இரு. ஆமென். குயவனுக்கு தெரியும், நீ அமைதியா இரு. காஞ்சு போச்சு பிரச்சனை.
களிமண் காஞ்சா வேலை செய்ய முடியாது. பயப்படாத, தண்ணி ஊற்றணும். தண்ணி தான் வசனம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அது தூய ஆவியானவர். அந்த வசனம் அதான் வசனமும் தூய ஆவியானவரும் தண்ணி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் 5:26 சொல்லுகிறது வேகமாய். எபேசியர் 5:26 வார்த்தையாகிய தண்ணீரால் வார்த்தையாகிய தண்ணீரால் காயப்பட்ட ஆமென். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். ஆமென். வார்த்தையாலும் நீரினாலும் அதை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். ஆமென். வார்த்தையாகிய தண்ணீரால். களிமண் காஞ்சு போச்சா பயப்படாத, வேலை செய்ய முடியாது, பயப்படாத. தண்ணி ஊற்றணும், வசனம் தூய ஆவியானவர் அதில் வரணும். ஆண்டவர்கிட்ட கேளு, இயேசுவே நான் காஞ்சு போயிட்டேன், உன் வசனம் என்ன, தண்ணியை ஊத்துங்கப்பான்னு கேட்கணும். ஆமென். ஆமென். உன் வசனமாகிய தண்ணி என் மேல தெளிங்கப்பா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. ஊற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர், வாழ்வழிக்கும் வல்லமை மக்க தண்ணீர். நான் கொடுக்கும் தண்ணீரோ என்றுமே எவருக்கும் பசி எடுக்காது. இப்போ ஜெபம் பண்ணு. நான் காஞ்சு போயிட்டேன், உங்களோட வசனம் ஆகிய தண்ணியை ஊத்துங்கப்பா. ஆமென். உடைய மாட்டேன், ஒரு பிடிவாதம் இருக்கும். எப்படி களிமை, நான் கல்லு. பிடிவாதம் பிடிச்சா பாத்திரம் ஆகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பிடிவாதம் பிடிச்சு நான் பாத்திரமா மாற முடியாது. பிடிவாதம் உடைய மாட்டேன். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னுடைகிறேன், நான் இன்னுடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். நீதிமொழிகள் 29:1. ஆமென். பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்க மாட்டார். ஆமென். தெளிவாயிடுச்சா உங்களுக்கெல்லாம்? தெளிவாயிடுச்சு. பிடிவாதம் உடைய மாட்டேன், வசனம் எடுக்க மாட்டேன், வசனம் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன், எனக்கு வந்தாச்சு, என்னால் முடியாது. பிடிவாதம். களிமண், நான் கல்லுன்னு பிடிவாதம் மாற்றணும். கடிந்து கொள்வதற்கு உன்னை கடிந்து கொள்கிற மீண்டும் ஒருவரை வாசிக்கலாம். நீதிமொழி 29:1. ஆமென். பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார். அவ்வளவுதான். அப்ப என்ன செய்வ? ஐயோ வெறுத்தேனே, இறைவாக்கினர்கள் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியிலையே, போதகர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியிலையே, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிரசங்கத்தை கேட்க முடியலையே, மனசு இல்லையே, தூக்கம் வருது. உடைஞ்சு போங்க, அழுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பதான் அழகான பாத்திரம். யாரெல்லாம் அழகான பாத்திரமா மாறணுமோ உடைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை வணையும் போது
பலமுறை கெட்டுப் போனேன், உம் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். நீர் என்னை வணையும் போது பலமுறை கெட்டுப் போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே, இன்னும் உடைகிறேன். உடையணும், உடையணும் தேவப்பிள்ளைகளே, ஆமென். உடையணும், உடையணும், ஆண்டவர் சமூகத்தில் உடையணும். கண்ணீரோடு விதைப்பவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான், ஹல்லேலூயா. கம்பீரமாய் அறுவடை செய்வான். கண்ணீரோடு உடையணும். எரேமியா 20:11 தெளிவாக சொல்லுகிறது, ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்னும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது, விழுந்து போவார்கள். உடையணும். இன்று உடைக்கப்பட்ட பாத்திரமாய், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் இதயம் இயங்காதே. உதவாத என்னில் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. நீங்க இல்லாம என் உலகம் இயங்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்ச நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான்? நீங்க மறந்தா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன் நான் சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுது நீர் என்னோடு பேசினீரப்பா. நான் களிமண்ணாக இருக்கிறேன், நீர் குயவனாக இருக்கிறார். என் வாழ்க்கை மாதிரி இந்த எரேமியா 18:4 சொல்வதை போல என் வாழ்க்கை மாறி போச்சாண்டவர். ஆனால் நீர் என்னை தூக்கி எறியலப்பா. என்னை வேற பாத்திரமா வணைய மாட்டவர். என் பெருமை, இந்த என்னுடைய உள்ளம், வெறுப்பு, வைராக்கியம், கோபம் எல்லாம் குப்பை எல்லாம் மிதித்து எடுத்து போடு காட்டுவது. சுழல்வட்டில் சக்கரை சுற்றி போல என் லைஃப் சுற்றுது, வேதனையாக இருக்குது. ஆனால் உங்கள் கை என் மேலே இருக்குன்னு நான் நம்புகிறேன்ப்பா. நம்ம நம்புகிறேன் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 4:7 சொல்வதை போல வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:7 வேகமாய். இந்த செல்வமாகிய மண்பாண்டங்களாக எங்களிடம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆமென். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. ஆமென். மீண்டும் ஒருமுறை தெளிவாக வாசிக்கலாம். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. ஆமென். மண்பாண்டங்களாக எங்களிடம் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுக்கு உதவாத இருக்கிறோம், ஆனால் எனக்குள்ள இயேசு இருக்கிறார். நான் வெறும் மண்ணல்ல. இயேசு ராஜாவோட பாத்திரம். நான் உங்கள் இஷ்டப்படி என்னை உடைச்சி வணையும் ஆண்டவரே என்று சொல்லி
இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று ஒரு அறிக்கை எடுக்கும். நான் குயவன் கையில் களிமண்ணாக இருக்கிறேன். அவர் என்னை உடைச்சாலும் அழகான பாத்திரமா என்னை மாற்றுவார். குயவன் ராஜா, இயேசு ராஜா, அவர் உன்னை மாற்றுவார். நீ உடைஞ்சாலும் அழகான பாத்திரமா உன்னை மாற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.